This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of the Bible study is Your Faith is Your Victory. இன்னைக்கு நம்முடைய பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், உங்களுடைய விசுவாசம் தான் உங்களுடைய ஜெயம் என்றதுதான் இந்த தலைப்பு. In 1 John chapter 5 and verse 4, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், this is the victory that overcomes the world, even our faith. இங்க வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் செய்யும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வாசிக்கின்றோம். We're going to be teaching more and more on the importance of your faith. இந்த கால வேளையில் உங்களுடைய விசுவாசத்தை குறித்து இன்னும் அதிகமான பாடங்களை நாம் கற்க போகிறோம். In Hebrews 11 verse 6 it says, without faith it is impossible to please God. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வாசிக்கின்றோம். You can receive many benefits on earth if you will work hard and do the right thing. இந்த உலகத்திலே கடினமாய் நம்ம உழைப்போமானால் இந்த உலகத்திலே அநேக விதமான ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். But when you learn the benefits of faith, it opens up the many things of God that are impossible with us. ஆனால் அதே சமயத்திலே விசுவாசத்தின் வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் தேவனுடைய காரியங்கள் அநேக காரியங்களை உங்களால் பெற்று அனுபவிக்க முடியும். In Romans chapter 12 and verse 3, ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், it says, to every believer is given the measure of faith. அங்க வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் ஒரு அளவின்படி விசுவாசத்தை தந்தருளி உள்ளார். Every Christian, God gives a measure of the God kind of faith. அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாசத்தை அளவின்படி என்று வாசிக்கின்றோம். If you were going to build something, I can give you the tools, the hammer, the saw, the nails to build a house. இன்னைக்கு ஒரு வீட்டையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கட்டுவதற்கு வேண்டிய சுத்தி, ஆணி, பலகை மற்ற அதுக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் அதை செய்கிறவர்கள் கொடுப்பார்கள். The tools cannot do the building without you, but you use the tools to build the building. அந்த உபகரணங்கள் பெரிய ஒரு மாளிகையோ வீட்டையோ கட்ட முடியாது. அவைகள் அந்த உபகரணங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதை செயல்படுத்துகிற நீங்கள் மிக மிக அவசியமானவர்கள். God gives you faith, and it's up to you to use your faith to get the blessings of God. கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், அந்த விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். In the New Testament, there are 19 examples of Jesus healing individual people. புதிய ஏற்பாட்டிலே 19 விதமான உதாரணங்களை நம்மால் பார்க்க முடியும். தேவன் ஜனங்களை சுகமாக்கின உதாரணங்களை. In most of these cases, Jesus said, according to your faith, so be it unto you. இந்த எல்லா இடங்களிலும் பார்ப்போமானால் அதிகமாக உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவது என்று இயேசு சொல்லியிருப்பார். It is good for someone else to have faith, but God is, and we're teaching you how for you to use your faith to get the victory. மற்றவர்கள் விசுவாசம் இருப்பது நல்லதுதான். ஆனா இன்னைக்கு நம்முடைய பாடம் என்னவென்று சொன்னால், உங்க விசுவாசம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும்.
We quoted the scripture, this is the victory that overcomes the world. He says it is our faith is the victory. இன்னைக்கு நான் காண்பித்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய விசுவாசம் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. God wants you to know that you can use your faith like you would use a hammer or a tool to make something happen. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட விசுவாசத்தை கொடுத்திருக்கா. எப்படி என்று சொன்னால், ஒரு சுத்தியோ ஒரு உள்ளியோ வைத்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்வது எப்படியோ அதே வண்ணமாக காரியங்களை நீங்கள் செய்வதற்கு தக்கதாய் கர்த்தர் விசுவாசத்தின் கரத்தில் கொடுத்திருக்கிறார். Faith can be weak, faith can be strong, faith can be shipwrecked. விசுவாசமானது பலன் உள்ளதா இருக்க முடியும், விசுவாசமானது பலவீனமா இருக்க முடியும், விசுவாசமானது உடைந்து இருக்க முடியும். It is important that you understand what faith is and how it works. இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் விசுவாசம் என்றால் என்ன, விசுவாசம் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். Many Christians are just praying and waiting to see if God will bring the answers. அநேக விசுவாசிகள் ஜெபிக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க, கர்த்தர் நமக்கு பதிலை கொடுக்க வேண்டும் என்று ஆயத்தமாயிருக்கிறார்கள். If they don't get answers to prayer, then many of them think it is just not the will of God for it to happen. இன்னைக்கு சில சமயங்களிலே கர்த்தருக்கு அவங்க ஜெபம் கேட்கப்படாவிட்டால் அவங்க நினைப்பதெல்லாம் ஆண்டவருக்கு இது சுத்தம் இல்லை என்று எண்ணுகிறார்கள். But that is a trick of the enemy. ஆனால் அது பிசாசின் தந்திரமாயிருக்கின்றது. You can take your faith and learn how to use it and bring down the walls of the enemy. அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்க விசுவாசத்தை எடுத்து அதை பயன்படுத்தி பிசாசின் கோட்டைகளை உங்களால் தகர்க்க முடியும். In the book of Mark, chapter 11 and verse 23, மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், concerning the believer, it says, believe one time and say 3 times. அங்க வேத வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்திலே ஒரு முறை ஜெபிக்கவும் 3 முறை விசுவாச அறிக்கையும் குறித்து அங்க பேசுகிறது. These are the words of Jesus. He is talking to me and he's talking to you. அன்புக்குரியவர்களே, இது நீங்க உங்களோடு கூட தேவனோடு கூட பேசுகிற ஒரு காரியமாய் இருக்கின்றது. He says for you and me to say to the mountain, we are to talk to the problem. அன்புக்குரியவர்களே, இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்க மலையை பார்த்து பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. In the name of Jesus, we speak to the mountain and command it to be moved. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மலையை பார்த்து பேசி அந்த மலையை தகர்ந்து போகும்படியாக நீங்கள் கற்பிக்க முடியும். This is the way we learn to exercise our faith against the enemy. அன்புக்குரிய இந்த விதமாக உங்க விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்த முடியும். We exercise our faith against the enemy by speaking to the mountain in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே உங்க விசுவாசத்தை பேசுவதன் மூலமாய் உங்க விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்த முடியும். Faith comes by hearing the word of God. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதின் மூலமாய் கடந்து வருகிற ஒன்று. But faith must be released by words or actions. விசுவாசமானது நம்மளுடைய விசுவாசமானது செயல்பாட்டின் மூலமாய் செயல்படுகிற ஒன்றாய் இருக்கின்றது. The Bible says in the book of Romans chapter 4 and verse 17, ரோம 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது, it calls those things that be not as if they already are.
அங்க வசனம் ரோமர் 4:17 இப்படி சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறோருமாகிய தேவனுக்கு என்று வாசிக்கிறோம். It is up to you and to me to exercise our faith against the enemy. அன்புக்குரியவர்களே, இது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை, நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய சத்துருக்கு முன்பாக செயல்படுத்துவது. Hebrews chapter 11 and verse 1. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், This gives us a great definition of what faith is. இது விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதற்கான நல்ல ஒரு அடையாளமான வசனமாய் காணப்படுகிறது. Faith perceives something as real fact before we can see it or hear it. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கின்றது. Faith calls those things that be not as if they already are. விசுவாசம் இல்லாதவைகளை இல்ல, ஆனா அது இருக்கிறதாய் பார்க்கின்றதே விசுவாசம். Faith is a spiritual force. விசுவாசம் அது ஆவிக்குரிய வல்லமையாய் இருக்கின்றது. Just as gravity is a natural force that you cannot see, எப்படி இந்த இழுப்பு சக்தி அது எப்படி நம்ம பார்க்க முடியாத ஒரு you வல்லமையாய் cannot see இருக்கின்றதோ, gravity, but you cannot see faith, but it is a real living force. அன்புக்குரியவர்களே, எப்படி இழுப்பு சக்தியை நம்மால் பார்க்க முடியவில்லையோ அதே வண்ணமாக Praise தான் the- விசுவாசம் நம் காண முடியாத ஒன்றாய் இருக்கின்றது. Pastor? Pastor? Hello? Pastor? Yes. It was restarted, Pastor. Everything's fine, Pastor. Can you continue, Pastor? Just continue. Yes, Pastor. We are learning more and more how to use our faith to receive the benefits from God. அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்த தேவனிடத்திலிருந்து நம்மால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். There is human faith and there is Bible faith. அன்புக்குரியவர்களே, மாம்சமான மனிதனுடைய விசுவாசம் உண்டு, தெய்வ விதமான விசுவாசம் உண்டு. You have human faith to drive across a bridge that it will not break. ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறி நடக்கிறோம் என்றால் அந்த பிரிட்ஜ் உடையாது என்று நம்புகிறது அது மனித விசுவாசம். You sit down on a chair, you believe it will hold you up with human faith. ஒரு சேர்ல உட்காரும், அந்த சேர் என்னை தாங்கும் என்று நம்புவது அது மனுஷ நம்பிக்கை. With Bible faith, we believe what the Bible says before we ever see it with the physical eye. ஆனா வேதம் சொல்லுகிற விசுவாசம் எப்படி என்று சொன்னால், நம் மாம்ச கண்களிலே பார்க்காத ஒன்றை காண்பதுதான் வேத விசுவாசம். In the book of Mark, chapter 11 and verse 24, மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், if we believe we receive it when we pray, then the day will come that we will see it with the natural eye. சொல்லுங்க, நீங்க ஜெபிக்கும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று வாசிக்கின்றோம். When you pray looking at the word of God, you believe you receive it then before you ever see it. பாருங்க, நாம் ஜெபிக்கிறோம், நாம் அதை நம்முடைய கண்களிலே பார்ப்பதற்கு முன்னாடி அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். Abraham began to say, I am the father of a multitude before Sarah was pregnant. ஆபிரகாம், நான் சாராள் கர்ப்பம் பெறுவதற்கு முன்பாகவே நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அவன் கண்டான், அவன் பேசினான். In the book of Joshua, chapter 6 and verse 2, யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்,
Joshua and the children of Israel had not crossed over Jordan yet. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் யோர்தானை கடந்து போவதற்கு முன்பாக, but God said to Joshua, Joshua, do you see I have already given you Jericho and the king thereof. ஆனால் அங்க 6:2 நீங்கள் வாசிக்கும் போது அங்க சொல்கிறாங்க, யோசுவாவே நீ கண்டாயா, நான் எரிகோவையும் அவன் கோட்டையும் அவன் ஜனங்களையும் உன்னுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன் என்று தேவன் சொன்னார். Joshua had to see it through the eye of faith before it ever happened in the natural. அப்படி என்று சொன்னால் அவனுடைய மாம்ச கண்களிலே அதை பார்ப்பதற்கு முன்பாக ஆவிக்குரிய கண்களிலே யோசுவா அதை கண்டான். The armies marched around the walls of Jericho and shouted victory before the walls fell down. அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வந்தாங்க. அந்த கோட்டையை அவர்கள் ஜெயிப்பதற்கு முன்பாக வெற்றியின் முழக்கத்தை அவர்கள் முழங்கினார்கள். Real faith praises God for the victory before we ever see it or feel it. அந்த உண்மையான விசுவாசம் அதை நாம் பார்ப்பதற்கு முன்பாகவே, அதை காண்பதற்கு முன்பாகவே அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி துதிப்பதே மிக விசுவாசத்தின் அடிப்படை அடையாளமாக இருக்கின்றது. When you believe what the Bible says, you can receive it. If you will hold fast, you will see the promise happen. அன்புக்குரியவர்களே, நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் அதை உறுதியாய் பற்றி கொண்டால் அவைகள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை உங்களால் பார்க்க முடியும். In the book of James, chapter 2 and verse 17, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், faith, if it does not have actions, is dead and lifeless. அங்க வசனம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் தன்னில் தானே செத்ததாயிருக்கும் என்று வாசிக்கின்றோம். Paul and Silas were in prison at midnight singing and praising God. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே பாடி தேவனை துதி செய்து கொண்டிருந்தார்கள். Their backs were bleeding and they were chained to the Roman soldiers. அவர்கள் ரோம போர் வீரர்களால் அவர் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு ரத்தம் வடிகிறவளாய் காணப்பட்டார்கள். It was dark at midnight and it looked to the natural eye that there was no hope. அவங்களோட மாம்சத்திலே அவர்கள் பார்ப்பார்கள், நம்பிக்கை அற்றவளாய் இரவிலே நடு ஜாமத்திலே அவர்கள் அமர்ந்திருந்திருக்க வேண்டும். But Paul and Silas were praising God and they were meditating on the promises of God. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை கனப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். The devil told them they will cut your head off the next day. அங்க பிசாசானவன் சொல்கிறான், நாளை தினத்தில் உங்களுடைய கழுத்துகள் வெட்டப்படும் என்று பிசாசானவன் சொன்னான். But they had to put their faith into action and praise God. ஆனால் அவர்கள் விசுவாசத்திலே அவர்கள் செயல்பட்டார்கள். ஆமென். As they praised God, their backs were bleeding. God sent an angel and opened the prison doors. அவர்கள் ரத்தங்கள் சொட்ட சொட்ட அவள் இருந்தபோது கர்த்தர் தாமே தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை தேவன் விடுதலை ஆக்கினார். They were not just waiting and crying and hoping God would do something. அவர்கள் ஏதோ தேவனுக்காய் காத்திருந்து ஆண்டவர் ஏதோ செய்வார் என்று காத்திருக்கவில்லை. They were putting their faith into action by praising God. அவர்கள் விசுவாசத்தை அவர்கள் செயல்படுத்தினாங்க. தேவனை அந்த கஷ்ட பாடுகளின் மத்தியிலே தேவனை மகிமைப்படுத்துவதன் மூலமாக அவருடைய விசுவாசத்தை அவர்கள் செயல்படுத்தினார்கள். Through the eye of faith, they were looking at victory when the natural eyes could not see any victory. அவங்க மாம்ச கண்களிலே அவர்கள் வெற்றியை பார்க்க முடியல, ஆனால் ஆவிக்குரிய ஆவியிலே தேவனுடைய ஜெயத்தை அவர்கள் கண்டார்கள். As they praised God, then God gave them the victory. ஆனால் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தின போது தேவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார்.
Jonah in the belly of the whale, he began to give thanks and praise to God while he was still in the belly of the whale. யோனா அந்த திமிங்கலத்தின் வாய்களிலே அவன் வயிற்றிலே இருந்த பொழுதே தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். In the book of Jonah, for a little while, he was looking at his circumstances. யோனா சூழ்நிலையின் மத்தியிலே, but finally he began to give thanks unto the Lord, even while he was still in the belly of the whale. அவன் யோனா அந்த மீனின் வயிற்றிலே இருந்த பொழுது தேவனை அவன் மகிமைப்படுத்தினான். When he did that, then God made the fish spit him out on the dry land. அவன் தேவனை அந்த மீனின் வயிற்றிலே அவன் மகிமைப்படுத்தின போது தேவன் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார், அந்த மீன் அவனை கரையிலே துப்பிற்று. Praising God before you see the victory is God's way of us using our faith. ஜெயத்திற்கும்பாகவே தேவனை மகிமைப்படுத்துவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தின் செயல்பாட்டின் அடையாளமாய் இருக்கிறது. We must stop talking negative and stop talking doubt and fear. அன்புக்குரியவர்களே, எதிர்மறையான கருத்துகளையும் நெகட்டிவிட்டியையும் நாம் பேசக்கூடாது. We must be thinking and speaking with our mouth the promises of God. நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தான் நம்ம பேச வேண்டும். The woman with the issue of blood, she said with her mouth, if I can touch his garment, I will be made whole. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் சொன்ன காரியம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் நான் தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவள் சொன்னாள். In the Greek language, it says she kept on saying and saying and saying until the victory came. அந்த கிரேக்க மொழியிலே அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவள் அந்த வார்த்தையை, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன், நான் அந்த வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன், நான் அந்த வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று திரும்ப 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 அவள் சொன்னாள் என்று வாசிக்கிறோம். We can't just pray one time and then wait for God to do it. அது ஒரு முறை ஜெபிச்சிட்டு ஆண்டவர் செய்வார் என்று சொல்லிவிட்டு போவதல்ல. We look not at the things that are seen, but we look at the things that are not seen. நம் காண்கின்றவளை பார்த்து நடக்கிறவள் அல்ல, காணாதவைகளை கண்டு நடக்கிற கூட்டத்தார். The Bible says Abraham grew strong in faith as he gave glory to God. ஆபிரகாம் அவன் விசுவாசத்திலே வல்லவன் என்று வாசிக்கிறோம். Abraham was giving glory and praising God before Sarah ever was pregnant. சாராள் தேவனுக்கு சாராள் ஆபிரகாமுக்கு பிள்ளை பெறுவதற்கு முன்பாகவே அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. Abraham said thousands of times, I am the father of a multitude, before Isaac ever came. ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாக 1000 முறை சொல்லியிருப்பார், நான் இந்த அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானவன் என்று சொல்லி. In 2 Corinthians chapter 4 and verse 13, 2 கொரிந்தியர் 4:13 it says, we have believed and therefore we speak. அங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது. 4:13 நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆதலால் நாங்கள் பேசுகிறோம். It is important to read and to hear and think the word of God. நாம் வாசிக்கணும், நாம் தியானிக்க வேண்டும், அதை நாங்கள் பேச வேண்டும். These things is not faith, but it builds a capacity for faith. இது விசுவாசம் அல்ல, விசுவாசத்தை பலப்படுத்துகிற காரியங்கள். The Bible tells us Jesus is the high priest of our confession of what we say. வேதம் சொல்லுகிறது, நாம் அறிக்கையிடுகிற வண்ணமாக இயேசுவே பிரதான ஆசாரியராய் காணப்படுகிறார். He is not the high priest of what we read and what we hear and think. நாம் யோசிக்கிற வண்ணமாய், நாம் வாசிக்கிற வண்ணமாக ஒரு பிரதான ஆசாரியர் அல்ல. Those things build a capacity for faith to happen.
இதெல்லாம் நம்ம இப்படி வாசிக்கும் போது விசுவாசிக்கும் போது இது நம்மை பலப்படுத்துகிற ஒன்றாய் காணப்படும். In Romans 10:17, it says faith comes by hearing the word of God. 10:17 சொல்லுகிறது விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும் என்று வாசிக்கின்றோம். That is a very important part of faith, for faith to come. விசுவாசம் வருவதற்கு தேவ வார்த்தைகளை கேட்பது மிக மிக அவசியமாயிருக்கின்றது. But that is not enough. Then faith must be released for faith to bring the victory. இன்னைக்கு விசுவாசத்தை நாம் செயல்படுத்தும் போது அந்த விசுவாசம் நமக்கு வெற்றியை கொண்டு வரும். One of the greatest ways to release your faith is to speak what the Word of God promises. இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். Christians are not missing God so much in their believing, they're missing it in their saying. கிறிஸ்தவங்க ஆண்டவரை விசுவாசிப்பதிலே அவர்கள் குறைவுள்ளவளா இல்லை, ஆனா அவள் விசுவாசிப்பதை பேசுவதிலே குறைவுள்ளவளா இருக்கிறார்கள். Don't let the devil trick you and get you to talking doubt and fear words out of your mouth. பிசாசானவன் தந்திரமாக சந்தேகங்களையும் குழப்பங்களையும் உங்கள் மூலமாய் பேசுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. Every time you say a word of doubt and fear, it puts a spiritual law into action in your life. நீங்க சந்தேகத்தோட நீங்கள் பேசும்போது, நீங்கள் எதிர்மறையான கருத்துக்களை பேசும்போது ஒரு ஆவியின் சட்டம் அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றது. This is the way that I pray sometimes. இப்படிதான் நான் பலமுறை ஜெபிப்பேன். I renounce every negative word that anyone has said about me, even if I said it myself. I renounce negative words. நான் இப்படி ஜெபிப்பேன், ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே யாராயிலும் எனக்கு விரோதமாக எதிர்மறையான கருத்துக்களை பேசியிருந்தால் அவைகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். நானே என்னை குறித்து எதிர்மறையான வார்த்தைகளை பேசியிருப்பேனால் அதை இந்த வேளையிலே நான் அதமாக்குகிறேன் என்று சொல்லி நான் ஜெபிப்பேன். I say those negative words are powerless and will have none effect on my life. நான் சொல்லுவேன், இந்த எதிர்மறையான வார்த்தைகள் என் வாழ்க்கையின் மேல் கிரியை செய்யாதபடிக்கு அவைகளுக்கு என் வாழ்க்கையின் மேல் அதிகாரம் இல்லை, எந்த வகையிலும் அது என் வாழ்க்கையை சேதப்படுத்த முடியாது. I believe I can have what I say according to Mark 11:23. மார்க் 11:23 நான் விசுவாசிக்கிறேன், அவைகள் நான் பேசுகிறேன், அவைகள் என் வாழ்க்கையில் நடைபெறும் என்று நான் சொல்லுவேன். Sometimes good Christians are saying, I don't think it will happen, I don't think they will receive, but we renounce those negative words. கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் நடக்காதுங்க அப்படி சொல்லுவாங்க. இயேசுவின் நாமத்திலே அவைகளெல்லாம் நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். We cannot just think it or read it, we must speak victory out of our mouth. நாம் யோசிப்பது மாத்திரமல்ல, நினைப்பது மாத்திரமல்ல, வெற்றியை பேசுகிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். The Bible says, let the weak say I am strong. வேதம் சொல்லுகிற பலவீனன் நான் பலவான் என்று சொல்வானாக. The Bible says the blessing of the Lord maketh rich and adds no sorrow with it. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவன் அவன் தரித்திரன் அல்ல, அவன் செழிப்புள்ளவனாய் காணப்படுவான். The Bible says I can do all things through Christ who strengthens me. வேதம் சொல்லுகிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Become determined in your mind to not allow negative words to come out of your mouth. அன்புக்குரியவர்களே, எந்த விதமான எதிர்மறையான வார்த்தைகளும் உங்க வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாய் காணப்படுங்க. Sometimes if you get over in the flesh and if you say negative words, ஒருவேளை சில சமயங்களிலே மாம்ச பலவீனத்தினாலே எதிர்மறையான வார்த்தைகள் நீங்கள் பேசியிருப்பீர்களானால் just say, Lord, I ask you to forgive me for that, and I declare those negative words are powerless. They will not
happened to me. சொல்லுங்களேன், ஏசப்பா என்னை மன்னிங்க, நான் பேசின இந்த எதிர்மறையான வார்த்தைகளை எனக்கு மன்னிங்க, இயேசுவின் நாமத்திலே. அந்த வார்த்தைகள் எந்த விதமான அதிகாரத்தையும் என் வாழ்க்கையின் மேல், என் குடும்பத்தின் மேல் செய்யாதபடிக்கு அவைகளை நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் என்று சொல்லுங்கள். The Bible tells us to bring every thought into captivity so that it obeys God's word. அதான் வேதம் இப்படி சொல்லுது, எல்லா சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழாக நீங்க ஆளுகை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Proverbs chapter 6 verse 2 says, you are snared with the words of your mouth. நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கும் போது உங்க வார்த்தைகளினால் நீ சிக்குண்டாய் என்று வாசிக்கிறோம். Negative, fearful words will bring bad effects and things upon you. எதிர்மறையான வார்த்தைகள் காரியம் உங்க வாழ்க்கையிலே பொல்லாங்கை உங்கள் வாழ்க்கையின் மேல் வரவிக்கும். In Numbers chapter 14 and verse 28. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 28ஆம் வசனம். The children of Israel were speaking negative words that they would die in the desert. இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னாங்க, நாங்க இந்த வனாந்திரத்திலே மரித்து போவோம் என்று சொல்லி இந்த எதிர்மறையான வார்த்தைகளை அவள் பேசின பொழுது, God said, you will receive what you have been speaking out of your mouth. ஆண்டவர் சொன்னாங்க, நீ என்ன சொன்னாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நடைபெறட்டும் என்று சொன்னார். But Caleb and Joshua were speaking, we are well able to have the victory. ஆனா காலேபும் யோசுவாவும் நாங்கள் ஜெயம் கொண்டோம் என்று அவள் சொன்னாங்க. The people that were speaking negative, they received what they were saying. எதிர்மறையான வார்த்தைகளை பேசினவங்க எதிர்மறையானதை பெற்றுக்கொண்டார்கள். Caleb and Joshua, they also received what they were saying. ஆனா காலேபும் யோசுவாவும் என்ன சொன்னாங்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. Both the negative and the positive, both of them received what they were speaking. எதிர்மறையான எதை பேசினாங்களோ எதிர்மறையானதை பேசினவங்க எதிர்மறையானதை பெற்றுக்கொண்டாங்க. ஆசீர்வாதத்தை பேசினவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். God says it will be unto you according to your faith. வேதம் சொல்லுது, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது. Get into the word of God. Let the word of God come out of your mouth, not the negative things. தேவ வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து புறப்படட்டும், எதிர்மறையான வார்த்தைகள் அல்ல. Even the angels of God are listening, and when you speak God's word, they go to perform it. அவங்க தேவ தூதர்கள் உங்க வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதன்படி அவங்க செயல்படுவாங்க. In Romans chapter 8 verse 26, ரோமர் 8:26ஆம் வசனம், it says the Holy Spirit helpeth our infirmities. அந்த வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் தாமே நமக்குள் உதவி செய்கிறார் என்று வாசிக்கிறோம். The word helpeth in the Greek means God takes hold with us against our weaknesses. அங்க உதவி என்று சொல்லுகிற அந்த பொருள் அர்த்தம் என்னன்னா, நம்மளோட பலவீனத்திலே தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி. He will not do it for us, but he will help us to get the victory. இன்னைக்கு நமக்கு உதவி செய்யும்படியாய் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். God could not roll the waters back for Israel until Moses stretched the rod over the water. பாருங்க, மோசே கோலை நீட்டுகிற வரைக்கும் தேவனால் அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கவில்லை. You and I have to exercise authority, then the Holy Spirit will bring the power to do the work. நீங்கள் நானும் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த அதிகாரத்தை செயல்பட ஆரம்பிப்பார். Please pray this prayer after me to receive Jesus as Savior. இந்த ஜெபத்தை இயேசுவை நீங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து செய்யுங்கள். I believe Jesus Christ died on the cross for me and rose from the dead. இயேசப்பா, நீர் எனக்காகவே மரித்து எனக்காகவே உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now I receive Jesus Christ as my Savior. இந்த வினாடி இயேசுவே உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
Find a good Bible church and grow day by day, step by step in the Lord Jesus. Amen. அன்புக்குரியவர்களே, நல்ல ஒரு ஆலயத்தை தெரிந்தெடுத்து கடந்து போங்க. படிப்படியாய் தேவனுடைய வார்த்தைகளை கற்று படிப்படியாய் தேவனுடைய வார்த்தைகளை பலப்பட்டு வளரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.